ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கேம் பிளே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, போன எபிசோட்ல விட்டதுலேருந்து நம்ம இன்னைக்கு ஸ்கேரி டீச்சர் கேம் தான் ப்ளே பண்ண போறோம். ஆனா இனிமே அதிகமாக நம்ம சேனல் யாரும் லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, ஏன் தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, வாங்க நம்ம கேம் பிளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா எதாவது திரும்ப விட்டோம்னா உள்ள போனதாங்க எனக்கே தெரியும். பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து மூணு எபிசோட் போட்டிருக்கோம். இப்போ வந்து 4வது எபிசோட் போட போறோம். ஓகே, 4வது எபிசோட்ல எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா சாப்டர் 1 உள்ள போயிட்டு இப்போ வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஸ்டிங்கி சானா அதுதான் ப்ளே பண்ண போறோம். பார்த்துப்போம். இந்த ஹாரேட் ஸ்மெல் ஃப்ரம் த ஸ்டிங் பாம்ப் சரி கைஸ், வந்து இந்த கிளவி இருக்கு பார்த்தீங்களா, வந்து ஒரு இன்னும் ரூம் மாட்டு இருக்கும் கைஸ். இதுல வந்து இந்த ஹீட் என்ன சொல்ல சாணான்னு சொல்றாங்க. அதுக்குள்ள போய் ஹீட் மாதிரி ஒன்று கைஸ், அதுக்குள்ள போய் உட்காந்துருப்பாக்கா. நம்ம வந்து அந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த புகையை ஒரு சென்டர் மாதிரி இருக்குங்க கைஸ், கெமிக்கல் மாதிரி. அதை தான் அவளுக்கு உள்ள போட்டோம்னா அந்த ஸ்மெல் வருஷத்துக்கு அவர் செத்துக்குறோன்னு சொல்றாங்க. பார்ப்போம் வாங்க. கிளவி, உன்னை கொள்றதுக்கு நீ தாண்டி சான்ஸ் கிடைச்சிருக்குது. அண்ணா உள்ள வரேன். இங்க இன்னும் ஸ்விம்மிங் பூல் பார்த்தாலும் இருக்கான். அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா கைஸ், ஒரே ஒரு சென்ட் பாட்டில் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கும். இந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள போவோம். இங்கே தான் நான் இங்கே இருக்கும் பார்த்துருக்கேன். இங்கே இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். இதை எடுத்துகிட்டு போய் இப்போ நான் போய் அந்த ஸ்கேர் டீச்சர் கிளவி உள்ளே போய் உட்காந்து இது பண்ணி சன்பாத் மாதிரி எடுத்துகிட்டு இருப்போம். நம்ம அந்த கேப்பில் உள்ளே போகும்போது ஸ்ப்ரே அடிச்சுட்டு போகிறோம். கதவை சாத்திடலாம். ஆனால் வந்து மேலே உள்ளே போகட்டும், நம்ம கீழே போகணும்னா துவச்சிட்டு தான் வருவா. சரியான ஃப்ராட் கைஸ். சரி, உள்ளே போயிட்டா. ஓகே புகையை போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம இங்கிருந்து கீழே குதிச்சு போய் இந்த கேட்டை முதல்ல லாக் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் கைஸ், நீ கிளவி சாவை தடுக்க முடியாது. கிளவி ரெடியா ரெடி, இன்னைக்கு உங்களுக்கு சாவு வேண்டி ஓடுறா. பர்ஃப்யூம் இல்லை கைஸ், தினமும் கெமிக்கல் மாதிரி சென்று உள்ளே போயிடுச்சு. என்ன இன்னும் ஒன்றும் அவளை கிளவி சூடத்தான் இருக்கா. ஏய், இது ரொம்ப தப்பாச்சு. அடி கிளட்டு உதவி இங்கே சாவலியாடி ஓட ஆரம்பிச்சா கைஸ். நீ எத்தனை டைம் என்ன அடிச்சிருக்க ஸ்கூல்ல, இன்னைக்கு உனக்கு இதான் தண்டனை. ஐயா கிளவி செத்து போயிட்டா கைஸ். கிளவி ஒரு போட்டுட்டா. சக்சஸ் பண்ணிட்டேன் கைஸ். இந்த கிளவி எத்தனை நாள் சாவடிக்கணும் ஒரு ஆசை. சரி, அடுத்த மிஷினை பார்ப்போம். அடுத்து அந்த கிளை போய் டார்ச்சர் பண்ண பிளான் பண்ண போறேன் கைஸ். ஏன்னா உள்ள போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னது, சாப்டர் 1 லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். ஆமாம், லாஸ்ட் ஒன்று இதாகும். ரோயின் த பார்சல் மிஸ்டேக் ஹேஸ் பீன் இம்பெனலி வெயிட்டிங் ஃபார் a parcel having let's make a very longer solve கைஸ். இதில் தான் கைஸ் நமக்கு வந்து பக் கொடுப்பானுங்க. இந்த இதில் தான் என்னடா பக்கு கேட்டிங்கன்னா, அவரோட துணி ஆர்டர் போட்டிருப்பான், அமேசானில் என்னமோ போட்டிருப்பான். அந்த துணி வந்திருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பெட்டிக்குள்ள வந்து ஒரு தேன் கூட வந்து நம்ம உள்ளே வைக்கணும். அதில் தான் ட்விஸ்ட்டை வச்சுருப்பாங்க நமக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினில் வந்து ஆடு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த ஏணி எது போட்டாலும் எதுவுமே யூஸ் ஆகாது. நம்ம வந்து ஆடு பார்த்தே தான் அவனுக்கு மிஷினை, வேறு ஒன்றும் இல்லை. நானும் ஏகப்பட்டதை ப்ளே பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றுத்துக்குமே ஆகலை. ஆடு பார்த்தே தான் ஆகணும். இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் தெரியுமா, அந்த ஏணி ஒன்று. அதுக்காக பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டேப்பு, ஒரு கத்தி. இங்கே தான் இருக்குது அந்த டேப்பு தான் இங்கே இருக்குதுங்களா. அடுத்ததுன்னா இங்கே ஒரு கத்தி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, அதுதான் க்ளவுஸு. அதை எடுக்காமல் போயிட்டேன், தெரியாமல் போயிட்டேன். இந்த தேன் கூட எங்கே தெரியுமா இருக்குங்க கைஸ், அந்த கிளவி ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த மரத்துக்கு மாற்றிட்டானுங்க லூசு பசங்க தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏணி போட்டால் ஏணி ஒர்க் ஆகாது, அது நல்லாவே தெரியும். இதா ஏணி காணாம பார்த்தீங்களா, எங்கே ஓச்சுனே தெரியல. அதே இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துலையுமே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது க்ளவுஸு. அதை போய் அது எட்டு வந்துடலாங்க, ஏன்னா அது எட்டு வந்தது தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா தேன் கூடு மேலே இருக்குது, பட் ஆனால் வேலைக்கு ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுஸை காட்டுறானுங்க. இப்போ நம்ம அந்த க்ளவுஸை தான் எடுக்க போகிறோம். அது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மேலே வந்து பாத்ரூம் ரூம் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்கும். இதான் மேலே போவோம். இது இல்லை கைஸ், கிளவியோட பாத்ரூம் இதுக்கு அந்த சைடு இருக்கும். காட்டுறேன், இதான் இந்த ரூம் தான். இந்த ரூம்குள்ள அந்த க்ளவுஸே இருக்கும். எங்கே க்ளவுஸு, எங்கடா க்ளவுஸை காணோம், இங்கே இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே போயிடலாம். இப்போ இந்த க்ளவுஸ் எடுத்து வச்சா, ஏன்னா அந்த க்ளவுஸ் இருந்தால் தான் நம்மளால் தேன் பூச்சி கையில் பிடிக்க முடியும். இல்லைன்னா தேன்லாம் நம்ம போட்டு பிரித்து மேய்ஞ்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவுஸ் எடுத்து வச்சு இப்போ இங்கே வந்து பிடிச்சி போயிடுவோம். கிளவி கீழே கீழே இருக்காளா, இல்லை. நானும் போய் ஏனிக்கு தேடி கைஸ், ஆனால் ஏனி கிடைக்காது. என்ன பண்ணுறது, ஆடு பார்த்து அவனு முடிவு பண்ணியாச்சு வாழ்ந்துடுது கைஸ். முடிவு பண்ணிட்டானுங்க. இந்த லூசு பசங்க வேறு இந்த கேமில் வேறு ஆடு பார்க்க சொல்லிட்டானுங்க. இதே இந்த ஒரு இதில் இப்படி இருந்தால் பரவாயில்ல, எல்லாத்துலேயும் இப்படி இருந்ததுன்னா கேம் விளையாடுறது வேஸ்ட்டு. அதுக்கு ஏடை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு பார்க்குற மாதிரி ஆயிடுங்க கைஸ். இப்போ வந்து ஆடு பார்த்துட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிளவி எங்கே இருக்கா கைஸ்? முதல்ல அவுட் டைம் வெளியே போகணும். இப்போ கிளவி மேலே தான் கைஸ் இருக்கா. ஐயோ பிசாசு வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே வெளியே போயிடணும். எந்த வழியாக போயிடலாம்? இந்த நேரம் முன்னாடி பூட்டி கிடக்குது. இந்த வழியாக போயிடுவோம். ஓப்பன் த டோர். அவ்வளோதான், அப்படி தாண்டி போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆடு பார்த்துட்டு போகிறேன். ஓகே வெயிட் பண்ணுங்க, ஒரு 1 minute 2 minutes தான். அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, இருங்க. ஓகே ஃபினிஷ். இன்னும் வரல. சாரி கைஸ், ஆடு பார்க்க போல வேறு எதாவது பார்த்துட்டு போது இப்போ ஆடு பார்த்துட்டேன். ஓகே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் நம்ம வந்து அந்த கேவியோட பார்சல் கூட வைக்க போகிறோம். ஆனால் அதுக்கு வந்து முக்கியமான இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படுங்க கைஸ். இந்த டேப்பு கத்தி எல்லாமே. இங்கே கிளவி மேலே போயிட்டு இருக்கான். அந்த கேப்பில் போய் இதை வச்சுருவோம். இப்போ அந்த கிளவியோட கத்தி வச்சு இந்த பார்சலை பிரித்து அதுக்குள்ளே அந்த தேன் பூச்சியை உள்ளே போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி டேப் அடிச்சுட்டு ஐயோ கிளவி வராமல் அதுக்குள்ளே ஓடி போயிடுவோம். தனியை முடிச்சு கிளவி இங்கே வேற பூட்டி வச்சிருக்காளே, இப்படி போயிடுவோம். வர்றா கைஸ். இப்போ அந்த கிளவிக்கு என்ன சம்பவம் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த கிளவி நமக்கு ஏகப்பட்ட டைப் டார்ச்சர் பண்ணியிருக்கா. ஏன்னா டீச்சர்னு பேரும் நம்ம நிறைய டைம் சித்திரவதை பண்ணியிருக்கா கைஸ். அதனால் அந்த கிளவிக்கு ஆப்பு வச்சிருக்கேன். அந்த கிளவி ஆப்பு வரப்போகுது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வந்துடுச்சு. ஓகே பார்சலை நீக்கிடலாம். என்னடா ஒன்றுமே நடக்கல. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ? என்ன தப்பு பண்ணோம் நமக்கே தெரியலையே கைஸ். ஓ மை காட். ஓடோ எடுத்துறான் ஓடு. கடி அவ்வளோதான். போட்டு வைக்கல, மூஞ்சி போல வைங்க. அவ்வளோதான் கைஸ், கிளவி செத்து போயிருப்பான். ஓகே இந்த இதுலேயும் சாப்பிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்த் மெல்லிங் ஃபார் அதை தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ மிஸ்டேக் தேங்க்ஸ் ஹேங்கான வேக் தானே ஆகலாம். நம்ம கிறிஸ்மஸ் கைஸ், நம்ம கிறிஸ்மஸ் சாண்டாவை கிட்னாப் பண்ணியிருக்கா கைஸ் இந்த கிளவி. அடிங்க ஒய்யால, எனக்கு பிடிச்ச கிறிஸ்மஸ் தாத்தாவே கடத்தி வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு நினச்சேன் கைஸ். பட் ஆனால் அது இல்லை, இது அதை விட வேறு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பனி மனிதனோட நம்ம பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை வந்து ஆல்ரெடி உடச்சிட்ருப்பான். அதை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பனியால் ரெடி பண்ண போகிறதில்ல, ஒரு கல்லை வச்சு ரெடி பண்ண போகிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்னோமேனை செஞ்சு வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கிளை வந்து அதை உடச்சிட்டு இதே மாதிரி இங்கேன்னு இருக்கா கிளட்டு மூதேவி. இன்னையோ நீங்கள் வேலை வர சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கல் பார்த்தீங்கன்னா இந்த கல் எடுத்துக்கலாம். இது கல் இல்லை கைஸ், ஒரு பால், இரும்பு பால், அயன் பால், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு என்ன பொருள் தேவைப்படுதுன்னா இன்னும் நிறையா தேவைப்படுது. கேரட் வேணும். அதுக்கப்புறம் என்ன பொருள் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வேணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு கைஸ். வேறு என்ன தொப்பி வேணும். ஆமாம், இந்த தொப்பி மாற்ற பார்த்தீங்களா? ஏன்னா தொப்பி வச்சு தான் அவளை ஏமாற்றணும். ஏன்னா நம்ம செய்கிற பனி மனிதன்லாம் உடச்சி விளையாண்டுருக்கான். அதனால் இந்த டைம் அவள் போய் ஓஞ்சி குத்துனானா இந்த இரும்பு பால்லே அவன் கை உடையணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த பால் கருப்பாக இருக்குது, அதை ஒயிட்டாக மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும்? அவ்வளோதானே. இல்லை கைஸ் தான் இன்னொன்று. ஐயோ காட்டுங்க அக்கா மக்கா ஜஸ்ட் மிஸ்டரா. ஓ இருடி சனியை முடிச்ச கிளட்டு மூதாவி. ஆனால் ரன்னிங் ஐயோ கதை நிற்க மாட்டேது. அவ்வளோதானே. யார்கிட்ட இப்போ முடிஞ்சா இப்போ பிடி பார்க்கலாம். கிளவிக்கு கண்ணு தெரியல. நமக்கு வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படுது. அது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இது வந்து என்ன பேர் சொல்லுவாங்க, இது பேர் என்ன சரியாக தெரியல. இது வந்து எது தெரியுமா பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு ஹீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, ஹீட்டாகிற பொருளை தூக்குறதுக்கு யூஸாக இருக்கும். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளவி கீழே வந்துட்டா கிச்சன் பக்கம் வந்துட்டா. கிளட்டு சிரிக்கி கொஞ்சம் விட்டுருந்தா பின்னாடி வந்து கவிருப்பா. இவங்க இங்கே சுற்றி எங்கே வேறு பக்கம் போனால் பரவாயில்ல பார்க்குறேன். பார்த்தீங்களாலே இங்கே தான் வந்திருக்காங்க ஒய்யால். ஸோ பாடுறி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெருப்பு பார்த்தீங்களா, அங்கே போய் 2 உருண்டை இருக்கும், நெருப்பு உருண்டை. அந்த உருண்டை நம்ம மெட்டு போய்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ், அங்கே தான் வெளியே தான் போய் எடுக்கணும். இது என்னது? இது ஒன்றும் இல்லை. நான் ஒன்று மறந்தே போயிட்டேன் கைஸ். நமக்கு இருக்க ஸ்டோரேஜில் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதை எடுக்க முடியல. முதல்ல போய் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது பார்த்தீங்களா, முதல்ல அந்த இரும்பு பாலத்துக்கு மேலே வச்சுருவோம். அப்புறம் ஸ்ப்ரே அடிச்சுட்ருவோம். அதுக்கப்புறம் தொப்பி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 இதை போய் எட்டு வரணும். எனக்கு போய் 8 வரேன். இவனுங்க அதை வேறு ஆட் பாக்ஸ் சொல்கிறானுங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. போடா எத்தனை டைம் ஆட் பார்ப்பேன். இந்த கிளவி வேறு நேராக தான் வருவாங்க, சைடாக போக மாட்டான். நம்ம லூசி கிளவி. நம்ம எப்போ உள்ளே போய் பொருள் எடுக்க போகிறோமோ அப்போ அது கரெக்டாக வரா. பிசாசு சரி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ வெளியே போயிட்டாப்பா. இப்போ போய் அந்த நெருப்பு பாலாட்டு இருக்குது, அது எடுக்க போகிறதா. இதை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த பனி மனிதன் பார்த்தீங்களா, பனி மனிதன் நம்ம செஞ்ச பொம்மை. அந்த பொம்மையிலேருந்து அந்த கண்ணை வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. நம்ம சீக்கிரம் அங்கே போய் நாங்கள் இங்கே சுற்றி போகாமல் லேட் ஆகும். நம்மளுக்கு கட் பண்ணியே காட்டுறேன் ஸ்கென்னு. இங்கே பார்த்தீங்கன்னா சாவல் வேணும் மெயினாக. ஏன் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது கைஸ். ஆமாம், கேரட் எடுத்து வைக்கணும், மூக்கு.
அது வேறு மூக்கு வேறு செட் பண்ணணும். கரெக்டு மூதேவி கைஸ் அவள் உள்ளே வந்துட்டு இருக்கிறான். நம்ம இந்த வழியே போயிடுவோம். இந்த வழியே போகிறது, இந்த வழியே போயிடலாம், அந்த வழியே போயிடலாம், இந்த வழியே போயிடலாம். ஏன்னா இங்கே தான் கேரட் இருக்கும். நம்ம இப்படியே போயிடுவோம். வாடி வா வேறையா உள்ள போ போ. அவன் அங்கே தான் மேலே சுற்றிருக்கான். அவனை பாரு போ. ஓகே இங்கே தான் கைஸ் இங்கே கேரட் இருக்கு. எங்கே கேரட்டு? இங்கே அதுவும் இல்லையா, இங்கே தான் கேரட் இருக்குது. இதில் ஒரு கேரட் எடுத்துகிட்டு போய் அந்த பனி மனிதன் மூக்கை வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் கண் வைக்க போகிறோம். வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஓகே செட் பண்ணி வச்சு அது கண்ணை மாத்திரம் கைஸ். சாய் ஓகே டன். எப்போ வாடி கிழக்கு முதவி வந்து போடுறியா? முடிஞ்சா என் ஆளை தொட்டு பாரு, இல்லைன்னா என்ன தாண்டி பாரு. நீ ஆள் பக்கத்தில் வந்து அவனை புட்டை தள்ளிடுவா, பார்த்துக்கோ. இன்னும் ஒன்றுமே நடக்கல. வந்துட்டாயா கிளவி, வாடி வா. முடிஞ்சா என் சன்மானத்தோட மோதி பாரு. அஞ்சிக்கோ இது ஒரு பொம்மை நினச்சிட்டு இருக்கா பிசாசு. ஆக்டிங்கிற ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருக்காது. இன்னும் கொஞ்சம் என்ன நடக்கணும்னு பாரு. ஓ பஞ்சிங் பண்ணு பண்ணு பண்ணு. இவன் ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் இயால போடு. காதுல இருந்து புகை வந்து அவ்வளோதாங்க. கிளவி கையும் முடிஞ்சுது, அவ்வளோதான் போடு. ஸ்னோமேன் ட்ரிக்ஸ். ஸ்னோமேன் வந்து இது பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, என்ன கேஸ் இது யூஸ் ஸ்லைமி. என்னடா ஸ்லைமி போட்டிருக்கானுங்க என்னன்னு தெரியல. ஸ்னோமேன் வந்து நாக் அவுட் பண்ணிட்டா கேரட் டீச்சர் கிளவிய. மிஸ்டி கிட்னா போடு சாந்தா பிளான் ரைன் கிறிஸ்மஸ். அடம் ஒய்யால கைஸ். நான் போனேன் சொன்ன பார்த்தீங்களா, இதாங்க நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவை இந்த கிளவி கடத்திடுவான். நம்ம வந்து இந்த கிளவிட்டு வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவை காப்பாற்றணும். அதுதான் பாருங்க தான் கிறிஸ்மஸே கொண்டாடாமல் இந்த கிளவி பிளான் பண்ணிட்டான். நம்ம விடக்கூடாது, கிறிஸ்மஸ் தாத்தாவை காப்பாற்றணும். கிளட்டு திருக்கி என் தாத்தா மேலே கை வச்சு அவன் விட மாட்டேன்டி வரண்டி. பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அவள் வீட்டு நாரடிக்க போகிறான். நாம எல்லாத்தையும் ஓட்ட சதறடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில பொருளாக வேணும், சுத்தியெல்லாம் எடுத்து போகணும். அது இங்கே தான் இங்கே இருக்குமே, இதோ இருக்கு. ஓகே சுற்றி கிடச்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆணி தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் தேவைப்படும். அவ்வளோதான் நினைக்கிறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீடி தேவைப்படும். ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து மயக்கத்தில் பாரு, அவர் வந்து தெளிய வைக்கணும். அதனால ஏன் பார்த்தீங்கன்னா ஆணி இங்கே தான் இருக்கும். ஆணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேரட் அது கிச்சன் ரூமில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட வண்டி இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னமோ மான் சொல்லுவாங்க கைஸ். அது என்னமோ புள்ளி மான் இல்லை, என்னமோ மான் சொல்லுவாங்க. கலரி என்ன ஐயோ கிளவிங்க சமைச்சிட்டு இருக்கிறான். அடி கிளவி இங்கே போய் தொலைடி. இவனோட இங்கே நின்றுக்கிறான். தனியாக முடிச்சாலே நான் எங்கே போனாலும் அங்கே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறீங்க வந்தா நிற்கிறா கைஸ். அது பக்காய் சொல்றது அப்படி சமைச்சிட்டே நிற்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டீங்களா. அவளை வந்து நம்ம ஜஸ்ட்டு போகணும். ஓடுற தம்பிடா. ஐயா வாடி வாடி சொன்னேன். என்னடா கேள்வி எங்கேன்னுட்டா. ஐயோ மறுபடியும் சமைக்க போகிறான். இவ வேற சமைச்சா நல்லாவே இருக்காது. சின்ன கைஸ் திரும்பி போகிறான். ஐயோ இவளை ஜஸ்ட் திருப்பி அவன் எது பக்கமும் நடக்குது, விடக்கூடாது. என்ன தைரியம் தான் சமைக்கிற. ஐயா வா வா அப்படியே உனக்கு பின்னாடி துரத்த விட்டுட்டு நம்ம மேலே கூட்டு வந்துடணும். இவளை மேலே கூட்டு நம்ம கீழே போய் அந்த கேரட் இருக்கும், அது தூக்கிட்டு போயிடலாம். அந்த கேரட் வந்து கைஸ் கலைமான். ஆமாம் கலைமான் ஞாபகம் வந்துச்சு. அந்த கிறிஸ்மஸ் தாத்தா யூஸ் பண்ணுறது கலைமான்னு சொல்லுவாங்க. அந்த கலைமானுக்கு வந்து இந்த கேரட்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வெளியே போயிடலாம். ஓப்பன். என்னால் ஜம்ப் பண்ண முடியல. வந்தாச்சுடா. என்ன போக முடியல. ஐயோ கிளவி வந்துட்டாங்க. ஓடு அப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி போயிடலாம். மேலே ஏறி போய் குதிச்சு போயிடலாங்க. ஏன்னா இந்த கிளவி துரத்தா கீழே போனாலும் துரத்துறா, மேலே வந்தாலும் துரத்துறா. இப்போ எங்கே இருக்கானே தெரியல, கீழே போயிட்டு இருக்கா. நம்ம அதுக்குள்ளே போய் வண்டியை ரெடி பண்ணி தான் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா கலைமான் இங்கே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆணி வச்சு மோளை இந்த வண்டியை ரெடி பண்ணணும். இதை வேறு உடச்சு போட்டான் அந்த லூசி கிளவி. ஒரு எப்படிக்குன்னு கிறிஸ்மஸ் தாத்தா வண்டி எப்படி இருந்த வண்டி எப்படி பண்ணிட்டா. ஓடு ஓடு ஓடு. ஒரு வழியாக இதை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானை கூட செட் பண்ணணும். மான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டணும், இந்த கலைமான். ஓகேயா எங்கே ஓடுறேன், இங்கே வந்து தொலைங்க. எங்கடா இங்கே ஓடுது. இது கேரட்டை பிடிக்கிறானுங்க. பக்கத்தில் வந்தால் கேரட்டை பக்கம் ஓடி போயிடுச்சு. வச்சாச்சு. வருது கைஸ். ஒன்று வருது, இன்னொன்று எங்கே போச்சு, இன்னொன்று ஓடி போச்சா. இன்னொன்று எடுக்கணுமே, எங்கே போச்சு. வந்துச்சு கைஸ். சூப்பர், இங்கே தான் இருக்குது. ஓகே அதை அப்படியே கட்டி போட்டுடலாம். அவ்வளோதான் கட்டி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வந்து மயக்கத்தில் இருக்கிறார். அவரை போய் எழுப்பணும். அவர் எழுப்பணும்னா நம்மளால போய் கூப்பிட்டு விட்டா எழுப்ப மாட்டார், எந்திரிக்க மாட்டார். அவருக்கு ஒரு சீடி இருக்குது. ஜிங்கிள் பேக் ஜிங்கிள் பேக் ஜிங்கிள் ஆன் தி வே. அந்த சீடியை போட்டால் அண்ணன் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிப்பார் நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா. அந்த சீடி வந்து எந்த ரூம் இதுமா இருக்கும். இங்கே தான் இங்கே ரூம் இருக்கும். எங்கடா அந்த ரூமு. இந்த ரூம் இல்லை. அங்கே இருக்குங்க அந்த ரூமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குது. ஒய்யால கிடச்சிட சீடி. இன்னைக்கு அந்த கிளவிக்கு பால் தான். வரண்டி கிளவி நீ எத்தனை டைம் எனக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பேன். ஓகே சீடியை போட்டு கிறிஸ்மஸ் தான் எழுதி போட்டுற வேண்டியதான். ஐயோ
பரிதாபமாக கிடக்குறாரே. டே தாத்தா உனக்கு பிடிச்ச சாங் சப்போர்ட் இருக்குண்டா. ஜிங்கிள் பேர்டு ஜிங்கிள் பேர்டு ஜிங்கிள். அவன் கிளம்பி வந்துட்டான்டா. டே கிளட்டு பையல, நீ என்னடா கிறிஸ்மஸ் தாத்தா? கிறிஸ்மஸ் தாத்தானா எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், எவ்வளோ பவர் இருக்கணும் தெரியுமா? கைத்துக்காரப்பா. இப்போ திட்டுக்கு அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கொஞ்சம் இதாக இருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கிளவிக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வைக்கிது பறக்கூட டிஸ்டர்ப் பண்ணிடுவா. நம்ம மேலே வெளியே போயிடுவானே, நமக்கு ஆபத்தான் முடிஞ்சிடும். ஓகே வெளியே வந்தாச்சு, என்ன நடக்குது பார்க்கலாம். தட்டி முடிச்சாச்சா? என்னடா அது மறுபடியும் தட்டிட்டு இருக்கான். டே என்னடாச்சு? ஓகே ரெடி ஆயிடுச்சு. ஓகே கிளவி பார்த்துட்டா. ஒய்யால விட்டுறி, சனியம் முடிச்ச கிளவி. கிறிஸ்துமஸ் தாத்தா விட்டுறி. அவன் தூக்கிட்டே போயிட்டாரு தாவடி. ஒய்யால பறந்துவோ. ஓகே இதோட வீடியோ பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாடா பை பை, லவ் யூ கைஸ், see you.